நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரம் யோசேப்பின் வாழ்க்கையில் இயேசுவின் வாழ்வை காண்பது இந்த தலைப்பில் நான் தேவ செய்தி நான் என்ன செய்தேன் தொடங்கினேன். கடந்த வாரம் யோசேப்பு இயேசு இவர்களை இணைத்து இவர்கள் இருவருக்கும் இருக்கிற ஒற்றுமை 6 வசனங்களை எடுத்து உங்களுக்கு முன்பாக நான் என்ன செய்தேன் காட்டினேன் இல்லையா? முதலாவது ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனம், யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தோம். இரண்டாவது ஆதியாகமம் 39:8-9 வசனங்கள், மத்தேயு 4வது அதிகாரம் 1, 3, 8, 9, 10 வசனங்களை பார்த்தோம். மூன்றாவது குறிப்பாக ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28, மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை பார்த்தோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனம், மார்க்கு 15, 17 வசனங்களை பார்த்தோம். ஐந்தாவது குறிப்பாக ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 46வது வசனம், லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை பார்த்தோம். ஆறாவது குறிப்பாக ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம் 24வது அதிகாரம் 23வது வசனம், யோவான் 19வது அதிகாரம் 23வது வசனம் ஆறாவது குறிப்பாக பார்த்தோம். இந்த ஆறாவது குறிப்பை எப்படி பார்த்தோம், அதுக்கு என்ன நான் விளக்கம் கொடுத்தேன்? யாராவது வேகமா சொல்ல முடியுமா? ஆறாவது யோசேப்பையும் இயேசுவையும் நான் எப்படி கம்பேர் பண்ணேன் சொல்லுங்க. யாராவது சத்தமா சீக்கிரமா எப்படி கம்பேர் பண்ணேன்? சத்தமா சொல்லுங்க. வஸ்திரங்களை வச்சு சொன்னா வஸ்திரம், யோசேப்புக்கு வேறே ஒரு வஸ்திரம், இயேசுவுக்கு சிகப்பு அங்கி, அப்படிதானே? அப்படி பார்த்தோம். வேகமாக தொடருவோம். இன்றைக்கு இந்த தலைப்பில் நான் என்ன செய்ய போகிறேன்? நிறைவு செய்ய போகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 57வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 57. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். 7வது குறிப்பு, தலைப்பை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். யோசேப்பின் வாழ்க்கையில் இயேசுவின் வாழ்வை காண்பது. கவனிங்கள், பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் அநேக கதாநாயகர்கள், புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு கதாநாயகர், அவர் பிரதான கதாநாயகர். யார்? ஆண்டவராகிய இயேசு. அப்ப பழைய ஏற்பாட்டு கதாநாயகர்கள் எல்லோரும் யாருடைய வாழ்க்கையை பிரதிபலித்தார்கள் என்றால் இயேசுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்கள்? பிரதிபலித்தார்கள். அதிலும் பழைய ஏற்பாட்டு கதாநாயகர்களிலே யோசேப்பு என்ற மனிதன் மட்டும்தான் இயேசுடைய வாழ்வை எத்தனை சதவிகிதம்? 100% பிரதிபலித்தான். யோசேப்புடைய வாழ்க்கையிலே இயேசுடைய வாழ்வை 100% என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எழுதிங்களா? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 57வது வசனம், சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள்.
இப்ப பாருங்க, எல்லா தேசத்திலையும் கொடிய பஞ்சம், எகிப்திலையும் பஞ்சம். ஆனா எகிப்துல மட்டும் என்ன இருக்குது? தானியம் இருக்குது. யோசேப்பு தேவன் கொடுத்த ஞானத்தினாலே எகிப்து தேசம் முழுவதும் தானியத்தை சேர்த்து வைக்கிற அந்த இடங்களை ஏற்படுத்தி அதில் தானியத்தை என்ன செய்கிறான்? சேர்த்து வைத்திருக்கிறான். ஆகையால் எகிப்தியர் மட்டுமல்ல, மற்ற தேசத்தாரும் தானியம் வாங்குவதற்கு எங்கே வருகிறார்கள்? எகிப்துக்கு வருகிறார்கள். யாரை தேடி வருகிறார்கள்? யோசேப்பை தேடி வருகிறார்கள். தானியம் வாங்குவதற்கு யாரை தேடி வந்தார்கள்? தானியம் வாங்குவதற்கு யோசேப்பை தேடி வந்தார்கள். அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்ன? தானியம் 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 வாங்குவதற்கு யோசேப்பை தேடி வந்தார்கள். தானியம், மறுபடியும் சொல்றேன், தானியம் என்றால் என்ன? லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். எடுத்தவங்க வேகமா வாசிங்க. கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். கரெக்டா இல்லையா? தானியம்னா என்னன்னு சொன்னேன்? தானியம்னா என்ன? வேத வசனம். எகிப்தியர் மட்டுமல்ல, அநேக தேசத்தாரும் யோசேப்பினிடத்தில் தானியம் பசியை தீர்ப்பதற்கு, பசியை போக்குவதற்கு, தாங்கள் பசியினால் மடிந்து போகாமல், தாங்கள் பசியினால் சாகாமல் யோசேப்பினிடத்தில் தானியத்தை வாங்க வருகிறார்கள். யோசேப்பினிடத்தில் வந்து தானியத்தை வாங்கி அந்த தானியத்தை ஆகாரமாக மாற்றி புசித்ததினாலே அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஜீவனோடு இருந்தார்கள், உயிரோடு இருந்தார்கள், அவர்கள் சாகவில்லை. புரிஞ்சுக்கலாம சொல்லுங்க. என்ன தானியம்னா ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னேன்? வசனம். எத்தனை பேர் கரெக்டா ஏற்றுக்கொள்றீங்க? வசனம். இப்ப லூக்கா 5:1 பார்க்கிறோம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கடற்கரை பகுதியில் அதிகமா ஊழியம் செஞ்சாரா, இல்லைன்னா கடற்கரை பகுதியை விட்டுட்டு தூரமா நிலப்பரப்புல அதிகமா ஊழியம் செஞ்சாரா? சொல்லுங்க சொல்லுங்க. கடற்கரை பகுதியில் தான் அதிகமா என்ன பண்ணிருக்கிறாரு? ஊழியம் செய்திருக்கிறார். இப்போ எங்க நிற்கிறாரு? ஆமா, நிலப்பரப்பு பகுதியில ஊழியம் செய்து முடித்து விட்டு எங்க வந்துட்டாரு? கெனசரேத் கடற்கரைக்கு வந்துட்டாரு. ஆனாலும் ஜனங்கள் விடல. இயேசு பாருங்க, கெனசரேத் கடற்கரைக்கு வந்துட்டாரு பாருங்க. மிகுதியான ஜனங்கள், திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார். புறாம சொல்லுங்களேன். ஓடி வந்துட்டாங்க. புறாம சொல்லுவோமா? எப்படி வந்தாங்கன்னு தெரியல, எதுல வந்தாங்கன்னு தெரியல. கழுத மேல ஏறி வந்தாங்களா, ஒட்டகத்தின் மேல ஏறி வந்தாங்களா, குதிரை மேல ஏறி வந்தாங்களா, யானை மேல ஏறி வந்தாங்களா, ஒருவேளை இந்த வசதியெல்லாம் இல்லாதவங்க நடந்து வந்தாங்களா, ஓடி வந்தாங்களா? திரளான ஜனங்கள். வசனம் என்ற ஆவிக்குரிய மன்னாவை என்ன செய்ய வேண்டும்? பெற்று புசிக்க வேண்டும். அமைஞ்சல போறீங்க. இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு அவருடைய கரங்களிலே கொடுத்து என்ன சொன்னார்? இதை புசி. நானே வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த ஜீவன். அப்படி என்றால் இந்த வசனம் தான்
இந்த வசனம் தான் உங்க உள்ளான மனிதனுக்கு எதுவாக இருக்கிறது? உணவு. புரிஞ்ச ஒரு ஆணும் சொல்லுங்களேன். அன்றைக்கு எகிப்தியரும் மற்ற தேசத்தாரும் சரீர பிரகாரமா எடுக்கிற பசியை போக்குவதற்கு யோசேப்பினிடத்திலே தானியம் வாங்குவதற்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து நாட்களிலே அநேக ஜனங்கள் வசனத்தின் மேலே தாகம் உள்ள, வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ள, வசனத்தின் மேலே விருப்பம் உள்ள, வசனத்தின் மேலே ஆர்வம் உள்ள, நீங்க வசனத்தின் மேலே ஆர்வம் உள்ள, இதை நாம சொல்ல போறீங்க. நீங்க தாகம் உள்ளவங்க, வாஞ்சை உள்ளவங்க, அதனால எதை கேட்க வந்திருக்கீங்க? அட சொல்லுங்க. திரளான ஜனங்கள் வார்த்தையை கேட்பதற்கு, வசனத்தை கேட்பதற்கு. இயேசுடைய வாயிலிருந்து என்ன வசனம் வரப்போகுது? இயேசுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது? அந்த வார்த்தை அப்படியே உட்கொள்ள வேண்டும். வார்த்தை கிடைத்தவுடனே வார்த்தையை என்ன செய்தேன்? உட்கொண்டேன். புரிஞ்சுக்கிறாங்க? இப்ப நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, நான் சொல்றேன். எத்தனை பேர் பேச புரியுது? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் திருப்தியா சாப்பிட விரும்புறீங்க? அதாவது பாருங்க, சரீர பிரகாரமா கொடுக்கிறவங்களும் சில பேர் அதிகமா சாப்பிடாம, ஒரு சில பேர் மீடியமா சாப்பிடுவாங்க, சில பேர் லிமிட்டா என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. ஆனா ஆவிக்குரிய சாப்பாடு பாருங்க, அந்த லிமிட்டு அப்படிலாம் இல்லை, நிறைவா சாப்பிடு. எதுவும் அமைஞ்சல போறீங்க. ஆவிக்குரிய போஜனத்தை நிறைவா சாப்பிட்டாதான் ஆவி எப்படி இருக்கும்? பலமா இருக்கும். ஆவிக்குரிய ஆதாரத்தை அதிகமா சாப்பிட்டாதான் மனது எப்படி இருக்கும்? பலமா இருக்கும். ஒரு அமைஞ்சல்களேன். எத்தனை பேர் உங்க ஆவி ஆத்மாவை பூஸ்டியாக்க விரும்புறீங்க? கை உயர்த்துங்க. ஆவி ஆத்மாவை என்ன ஆக்கணும்? பூஸ்டியாக்கணும். சொல்லுவாங்கல்ல, ஆமா நான் என்ன சாப்பிட்றேன்? ஹார்லிக்ஸ் சாப்பிட்றேன். சில பேர் சொல்லுவாங்க போன்விட்டா சாப்பிட்றேன். சில பேர் விவா சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன். பல தானியங்கள் சேர்த்து கரைத்து அதை சத்துள்ள ஆகாரமா என்ன பண்றேன்? சாப்பிட்றேன். நான் சொல்றேன், எல்லாமே சேர்த்து மொத்தத்திலே சத்து உள்ளது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம். ராமஜல்ல யோசேப்பினிடத்துல தானியத்தை வாங்கி புசிக்க வந்தார்கள். இயேசுவினிடத்துல வார்த்தையை கேட்டு புசிக்க வந்தார்கள். இல்லையா? நல்லா விளங்கிக்கோங்க. உங்க உள்ளான மனிதனுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை ஆகாரமா என்ன செய்யணும்? கொடுக்கணும். எவ்வளவு நாள் பட்டினியா போட்டீங்க உள்ளான மனிதனை? உங்க ஆவி மனிதனை, உங்க ஆவி மனுஷிய எவ்வளவு நாள் பட்டினியா போட்டீங்க? அப்ப பட்டினியா போடும் பொழுது என்ன ஆகும்? விட்டாய்த்து போய்விடும். இல்லையா? பாருங்க, நீங்க கம்மாயில தண்ணி இருக்கும் போது தரையை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. தண்ணியெல்லாம் வத்திருச்சு வச்சுக்கோங்க, எதை பார்க்கலாம்? தரையை பார்க்கலாம். தரையை தொடர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வெயில் பட்டு தரை என்ன ஆகும்? பாலம் பாலமா வெடிச்சு என்ன பண்ணும்? தண்ணி ஊத்துனா அப்படியே தண்ணி உள்ள போகும், வெளியே ஒரு புகை மாதிரி வரும் பாருங்க. அந்த அளவுக்கு ஆமா வெப்பத்தினால வெடிச்சு போய் இருக்குது. அப்படி இருக்கா உங்க ஆவி மனிதன்? அப்படி இருக்கானா உங்க ஆவி மனுஷன்? அப்படி இருக்கா? அப்படி வச்சிருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க வெளிப்பிரகாரமான மாற்றங்கள், உயர்வு, மேன்மை, நன்மைகளை பார்க்க முடியாது, சோதரித்துக் கொள்ள முடியாது. இந்த ஜனங்கள் ஏன் யோசேப்பை தேடி வந்தார்கள்? ஏன் தானியம் வாங்க வந்தார்கள்? சாப்பிட வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் ஏன் இயேசுவை தேடி வந்தார்கள்? ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியை ஆத்துமாவை திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் போராடி ஜெயிக்க முடியும். இதை அமைஞ்சல போறீங்க. கவனிங்க. பாருங்க, நாங்க பிசாசுகளை துரத்துறோம், அசுத்தாவிகளை துரத்துறோம் இல்லையா? அது எங்களை பார்த்தா பயந்து ஓடுது. சொல்லுங்க, எங்களை பார்த்தா பயந்து ஓடுது. சரி, என்ன பார்த்தா பயந்து ஓடுது? இல்ல, என் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை பார்த்து தான் பயந்து ஓடுது. அப்ப பிசாசு எதுக்கு பயப்படுவான்? பின்னாடி கவனிங்க ஐயா, பின்னாடி கவனிங்க. பிசாசு எதுக்கு பயப்படுவான்? நோய் எதுக்கு பயப்படும்? வறுமை எதுக்கு பயப்படும்?
பாவ கிரிகள் எதுக்கு பயப்படும்? அப்படி என்றால் உங்களுக்குள்ளே வந்து என்ன சேர வேண்டும்? வசனம். இயேசு பாருங்க ஊழியத்தை முடிச்சுட்டு கெனசரேத் கடற்கரைக்கு போயிட்டாரு பாருங்க. அப்பவும் அவரை விடல. இன்னும் வசனத்தை கேட்கணும், இன்னும் வார்த்தையை கேட்கணும். நெருக்கினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நெருக்கினார்கள், நெருக்கினார்கள், நெருக்கினார்கள். உங்க பக்கத்துல இருக்க கைப்பிடி சொல்லுங்க, சொல்லுங்க. யோசேப்பு யோசேப்பினிடத்தில் தானியத்தை வாங்க ஜனங்களை போல வாங்க வந்த ஜனங்களை போல இயேசுவினிடத்தில் வேத வசனத்தை கேட்பதற்கு இயேசுவை நெருக்கினது போல நீங்களும் வசனத்தை கேட்பதற்கு இயேசுவினிடத்தில் நெருங்கி வாருங்கள். சொல்லுங்க, நெருங்கி வாருங்கள். தூரமாய் இருக்காமல் நெருங்கி வாருங்கள். உங்கள் இருதயம், உங்கள் மனது தூரமா இராமல் நெருங்கி வரவிடுங்கள். அமைஞ்சல போறீங்க பாருங்க. மற்றவங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டீங்க இல்லையா? உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும்? சொல்லணும். உங்க ஆவி எதுக்கு சொல்லணும்? உங்க ஆவி எதுக்கு சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க ஆவி உங்க ஆத்மாவுக்கு சொல்லணும். உங்க ஆவி உங்க ஆத்மாவுக்கு இந்த தகவலை சொல்லணும். அந்த தகவலை உங்க ஆத்மா உங்க சரீரத்துக்கு என்ன பண்ணணும்? எடுத்துக்கிட்டு போகணும். போகணும். யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன செய்யறோம்? பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 43வது அதிகாரம். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 31வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சீக்கிரமா. பின்பு அவன் தன் முகத்தை கழுவி, எல்லாம் எடுத்தீங்களா? ஆதியாகமம் புத்தகம் 43வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். எகிப்தியர் எபிரெயரோடு சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படி அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லோருடைய பங்கை பார்க்கிறோம். பென்னியமனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவருடனே கூட எப்படி இருந்தார்கள்? சந்தோஷம். கவனிங்க. இப்ப யோசேப்பினுடைய சகோதரர்கள் இப்ப கானான்லே பஞ்சம். யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு பாருங்க குமாரர்களை அழைத்து நீங்க எகிப்துல போய் என்ன பண்ணுங்க? பணம் கொடுத்து தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள். இப்படி போகும் பொழுது யோசேப்பு வந்து இருக்கிறது தன்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. அதனால அவங்கள மறுபடியும் வர வைக்கணும். இப்ப தானியம் கொடுத்துட்டோம்னா அவங்க போயிட்டு திருப்பி வரலன்னா அப்புறம் அவங்கள பார்க்கிற வாய்ப்பு கிடைக்காது. தன் தகப்பனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காது. தன் உடன்பிறந்த சகோதரனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதுன்னு தானியம் கொடுக்குறான். அவங்க பையில பாருங்க பணத்தை என்ன செய்யறான்? போட்டு அனுப்பிடுறான். இன்னும் சில பொருட்களை போட்டு அனுப்பிடுறான். அனுப்பி விட்டுட்டு அப்படி போட்டது அவனுக்கு பாருங்க சகோதரருக்கு தெரியாது. அவன் பிரயாணப்பட்டு போனதுக்கு அப்புறம் இவன் பாருங்க போர் வீரர்களை அனுப்பி வேலையாளர்களை அனுப்பி நீங்கள் யோசேப்பினுடைய அரண்மனை என்ன பண்ணியிருக்கிறீங்க? சில பொருட்களை களவாடிட்டு வந்துருக்கீங்கன்னு பிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க.
யோசேப்பு பாருங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான். நீங்க தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படி கொண்டு வந்துட்டான். அப்படி எழுதிருக்கு, படிங்க, நல்லா படிங்க. உடனே இவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு தகப்பன் பிள்ளைகள், நாங்கள் யாரு? நிதஸ்தர்கள் சொல்றான். ரூபன் சொல்றான், சொல்றான், சிமியோன் சொல்றான். ஆனா பாட்டி பூரா யாரு? நிதஸ்தர்கள். நிதஸ்தர்கள் என்ன அர்த்தம்? உண்மை உள்ளவர்கள். ஆனா இப்படி யாரு சொல்றாங்க? யார தூக்கி குழிக்குள்ள போட்டாங்களோ, யார தூக்கி எகிப்து வியாபாரிட்ட 20 வெள்ளி காசுக்கு அவன் முன்னாடியே. ஆனா சொல்றது யோசேப்புட்ட சொல்றன்னு தெரியல. அவன் சிங்காசனத்துல நல்ல புருவம் போட்டு, என்ன போட்டு, அத புருவெல்லாம் போட்டு இருக்கிறான். ஆள் அடையாளம் தெரியல. யோசேப்புன்னு சொல்லி அவன் அடையாளம் தெரியல. நல்லா படிங்க. அதனால நீங்க ஒரு ஆள் இருக்கணும். மற்றவங்க எல்லாம் போய் தானியத்தை கொடுத்துட்டு, உங்க கூட பிறந்த இன்னொரு இருக்கார்ல பென்னியமீன். இப்ப யோசேப்புக்கு யாரை பார்க்கணும் ஆசை வந்துருச்சு? பென்னியமீன் யாரு? யோசேப்பு கூட பிறந்த தம்பி. எப்படி அவனை கொண்டு வர்றது? இப்படி இந்த ரூட்ல போனாதான். ஒரு ஆளை நிப்பாட்டிட்டான் இல்லையா? ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சுட்டு நீங்க எல்லாம் போய் கூட்டு வாங்க, இவனை நான் சிறையில வைக்கிறேன். அவனை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இவனை நான் என்ன பண்ணுவேன்? நான் ரிலீஸ் பண்ணேன். இவங்க போறாங்க, எல்லாம் போயிட்டு யாக்கோபிட்ட சொல்றாங்க. உடனே யாக்கோபு பாருங்க, ஆமா என் மகனை துஷ்டம் இருக்கு என்ன பண்ணது? யோசேப்பை பீறி போட்டது. இவனை பக்கத்திலே வச்சிருக்கிறேன். இவனை நான் இழக்கவா? இவனை கொண்டு போக போறீங்களா? அதனால ரூபம் பாருங்க உத்தரவாதம் கொடுக்குறான். உத்தரவாதம் கொடுத்துட்டு மறுபடியும் பாருங்க போறாங்க. பென்னியமீனை கொண்டு போறாங்க பாருங்க. போன உடனே பாருங்க அவனுக்கு துக்கத்தை, வருத்தத்தை என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. சிங்காசனத்தை விட்டு எழுந்து பின்னாடி என்ன செய்யறான்? ஆமா அழுகிறான் பாருங்க, அழுதுட்டு இருக்கான். அப்புறம் வந்து பாருங்க நிறைய காரியங்கள் நடக்குது. இன்னும் பாருங்க, இன்னும் சொல்லல. போஜன பதார்த்தங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறான்? சொல்ல போறான். இந்த போஜன நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசேப்பு பாருங்க, நான் தான் உங்க சகோதரன் சொன்ன உடனே அடுத்து எழுதிருக்கு, சொன்ன மாத்திரத்தில் ஒருவனும் கிட்ட என்ன செய்யல, சேரல. கிட்ட சேரல அப்படின்னா பக்கத்தில் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் கவனிங்க, ஒருவனும் பக்கத்தில் சேரவில்லை. எல்லாம் தெரிச்சு என்ன பண்ணிட்டாங்க? மதுரை பாஷையில சொன்னா எப்படி சொல்லணும்? ஆமா, இதை எதோட கம்பேர் பண்ணலாம் சொல்லுங்க. எப்படி வேதத்தை தியானிக்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒருவனும் கிட்டே நிற்கவில்லை. நான் தான் நீங்கள் விற்று போட்ட 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பின் சொன்ன உடனே ஒருதனும் என்ன செய்யவில்லை, பக்கத்தில் சேரவில்லை. ஒருதனும் நிற்கவில்லை, ஓடிட்டாங்க. அந்த ஹாலை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? அரண்மனை விட்டு வெளியே என்ன செய்ய முடியும்? ஓட முடியாது. அந்த இடத்தை விட்டு ஓடிட்டாங்க. இதை இயேசுவோட எப்படி போய் கம்பேர் பண்ணுவீங்க சொல்லுங்க? இயேசுவோட எப்படி போய் கம்பேர் பண்ணுவீங்க? கெத்செமனே தோட்டத்துல இயேசு பிடிச்ச உடனே முதல்ல உடனே ஆளு யார் தெரியுமா? அட சொல்லுங்க. உயிரை விடுப்பான்னு சொன்னா எதை கொடுப்பேன்? அதனாலதான் பாருங்க, உயிரை கொடுப்பேன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? அப்ப சொல்லுவாங்க, நான் உனக்காக ஆணையை பூனையாக்குவேன், பூனை என்ன செய்வேன்? ஆணையாக்குவேன். நீ கேள், உனக்காக நான் எவரெஸ்ட் என்ன செய்வேன்? ஒரு லெவலுக்கு குறைச்சி என்ன பண்ணிடுவேன்? பனியை போல கரைத்து என்ன செய்வேன்? கொண்டு வந்து விடுவேன். உனக்காக நான் எதையும் செய்வேன். தலையில நிற்பேன், தலையில நடப்பேன். பசங்க மாத்திரம் அப்படி சொல்றது. இப்ப பிள்ளைகள் அப்படி. ஆமா, ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி போயிட்டு இருக்கு, மாறிட்டு இருக்கு. பாருங்க, உயிரை கொடுப்பேன்னு சொன்னா எதை கொடுப்பேன்? ஆமா, உயிரை கொடுப்பேன் சொன்னா. உயிரை கொடுப்பேன்னு சொன்னவங்க முதலா ஓடிக்கிட்டான். முதல்ல ஓடிக்கிட்டான் பாருங்க. எல்லாரும் முதல்ல பார்த்து சொன்னா தெரிச்சு ஓடினாரு. யாரு மட்டும் நிக்கிறான்? இயேசு மட்டும் நிக்கிறார். யோவான் தள்ளி நிக்கிறான். பக்கத்துல நிக்கிறான். எங்க நிக்கிறான்? தள்ளி.
அதாவது கொஞ்சம் பயம் குறைய 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 அப்புறம் என்ன பண்றான், பக்கத்துல வர்றான். அப்படியே யோசேப்புடைய வாழ்க்கை இயேசுடைய வாழ்க்கை எப்படி அப்படியே ஆகும், மேட்ச் ஆகும். இப்ப நான் யோசேப்புடைய வாழ்க்கை அப்படியே இயேசுடைய வாழ்க்கையில கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ஒற்றுமையா. நீங்க இன்னும் முயற்சி பண்ணுங்க. யாக்கோபோடு எப்படி இயேசு ஒன்றுபடுகிறார், ஆபிரகாமோடு எப்படி ஒன்றுபடுகிறார், ஈசாக்கோடு எப்படி ஒன்றுபடுகிறார், தாவீதோடு எப்படி ஒன்றுபடுகிறார், சாலமோனோடு எப்படி ஒன்றுபடுகிறார். அப்படி நீங்க என்ன பண்ணணும், நேரம் எடுத்து வேதத்தை என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும், தியானிக்கணும். சாப்பாடு வைக்கிறாங்க, போஜனம். போஜனம் போஜனம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. சில குடும்பம் இருக்காங்க, டக்கு புக்குன்னு வெளியே போனா டக்குன்னு முடிச்சுட்டு எங்க போயிடுவாங்க, குடும்பம் எங்க போயிடுவாங்க, கோட்டைக்கு போயிடுவாங்க. நல்ல விஷயம் தான், ஒரு ஆணைகளை. ஆமா, குடும்பம் போயிடுவாங்க பாருங்க. கவனிங்க, எல்லாம் அப்படியே அவருடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் பாருங்க சாப்பிட உட்கார வச்சுட்டான், போஜனம் வச்சாச்சு. அவருடைய கூட பிறந்த எல்லாருக்கும். ஆமா, நீங்க அப்படியே பாருங்க. இங்க வந்து நீங்க வச்சுக்கோங்களேன், மார்க்கு புஸ்தகம் 14வது அதிகாரம், மார்க்கு புஸ்தகம் 14வது அதிகாரம், மார்க்கு 14:3 எடுத்துக்கோங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியில் இருக்கையில். இங்க எப்படி பார்க்கிறோமா, இன்னொரு இடத்துல இருக்குது. இயேசுவையும் உடைய சீசர்களையும் ஒரு ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுவானா, தன் வீட்டுக்கு சாப்பிடும்படி என்ன செய்தான், அழைத்தான். அந்த வீட்டுக்கு சாப்பிடப்படாது. இப்ப சமாரிய கணத்துல இயேசுவும் அந்த சமாரிய பெண்ணும் மீட் பண்றாங்க, சந்திக்கிறாங்க. அப்ப கூட சீசர்கள் என்ன வாங்க போயிருந்தாங்களா, சீசர்களை எங்க அனுப்பியிருந்தாரா, நல்லா படிக்க, சாப்பாடு வாங்குவது. அப்படி எப்போதுமே இயேசு தனியா என்ன செய்யறதில்ல, சாப்பிடுறது இல்லை. சீசர்களோடு என்ன பண்றாரு, சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளோடு என்ன செய்யறாரு, ஆமா, சேர்ந்து சாப்பிடுறார். தன்னுடைய சீஷர்களோடு சேர்ந்து மாடி வீட்டில் பஸ்காவை அனுசரிக்கும் போது கூட சீஷர்கள் இல்லையா, சேர்ந்துதான் பாருங்க போஜனம். தன்னுடைய சீஷர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு பாருங்க, ஆமா, போஜனம் பண்றாரு, சாப்பிடுறாரு. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து தன்னோடு அமர வைத்து என்ன செய்யறான், போஜனம் பண்ணுகிறான். யோசேப்பு தன்னுடைய சகோதரோடு இணைந்து போஜனம் பண்ணுகிறான். இயேசு தன்னுடைய சீசர்களோடு இணைந்து என்ன பண்ணுகிறார், போஜனம் பண்ணுகிறார். சரி, புதிய ஏற்பாடுல இப்படி போஜனம் பண்ணாத ஒரு நபர் இருக்கிறார். அந்த 2 பேரை வச்சு கூட நான் ஒரு தலைப்புல பேசியிருக்கிறேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் இல்லையா, யோவான் ஸ்நானகன் என்பவன் வேறு, யோவான் என்பவன் வேறு. பாருங்க, யோவான் ஸ்நானகன் பட்டணத்துக்குள்ள அதிகமா வரமாட்டான், வெளியே இருப்பான், வனாந்தரத்தில் இருப்பான், காட்டுப்பகுதியில் இருப்பான். அவன் பாருங்க, வெட்டுக்கிளியும் அப்புறம் என்னது, காட்டு தேனையும் சாப்பிட்டாங்க. வெட்டு கிளி பார்த்துருக்கீங்க எல்லாரும், கிளி பார்த்தோம்னா கை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. கிளி யாராவது வீட்டில் வளர்க்குறீங்களா, சொல்லுங்க, யாராவது வளர்க்குறீங்களா? கிளி வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஏதோ அது என்னது சம்பிரதாயமோ இல்லை, என்ன சொல்லிட்டு ஐவீகம், அதனால பாஸ்ட் வீட்டில் கிளி வளர்க்கக்கூடாது சொல்றாரா? இல்லைங்க, வனத்துறை சட்டம் போட்டிருக்கு, வீட்டில் என்ன வளர்க்கக்கூடாது,
ஆமா, வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கிளியோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க, வளர்க்குறவங்களையும் தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சிருவாங்க. வெட்டி கிளியே சாப்பிட்டான். அதுக்காக பாருங்க, வெட்டி கிளியனா கிளியை சாப்பிட்டான்னு நினைச்சிடாதீங்க. வெட்டி கிளி என்பது இது பறவை அல்ல, உயிரினம் அல்ல, இது ஒரு பழம். என்னது? பழம். வெட்டுக்கிளி என்ற பழத்தையும் காட்டு தேனையும் சாப்பிட்டான். இவன் பியூர் வெஜிடேரியன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஏற்றுக்கொள்ளவே. யோவான் யாரு புரியுதா? சொல்லுங்க, நீங்க யாராவது இருக்கிறீங்களா பியூர் வெஜிடேரியன் இருக்கீங்களா? சில பேர் அந்த நிலைமைக்கு என்ன செய்யப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். அந்த காலகட்டத்துக்கு என்ன செய்யப்படுகிறோம், வேற வழி இல்லாமல் தள்ளப்படுகிறோம். ஐயோ, புரியுதுங்களா? ஆமா, தூரமா வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி? தூரமாவே வச்சு சில நேரம் பார்க்க வேண்டியது இருக்கு. இயேசு பாருங்க, அவரு நான்வெஜ். இயேசு யாரு? நான்வெஜ். இயேசு பந்தியில உட்கார்ந்துட்டாலே கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? மீன். கண்டிப்பா. புரியுதா? புரியுதா? என்ன இருக்கும்? மீன். யோசேப்பு தன்னுடைய சகோதரரோடு சேர்ந்து போஜனம் பண்ணுகிறார். இயேசு தன்னுடைய சீசர்களோடு என்ன செய்கிறார்? சேர்ந்து போஜனம் பண்ணுகிறார். அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு சீசரோடு சேர்ந்து போஜனம். போஜனம் ஏன்? போஜனம் அது ஐக்கியத்தை கொண்டு வரும். ஒரு சொல்லுவோமா? அதனால யோசேப்பு தன்னுடைய சகோதரரோடு சேர்ந்து போஜனம் செய்தார். இயேசு தன்னுடைய சீசர்களோடு சேர்ந்து போஜனம் செய்தார். போஜனம் எதை கொண்டு வருகிறது? ஐக்கியத்தை கொண்டு வருகிறது, நல்ல ஒற்றுமையை கொண்டு வருகிறது, ஒருவரை ஒருவர் புரிதலை கொண்டு வருகிறது, நல்ல உறவு முறையை ஏற்படுத்துகிறது, அன்பை ஏற்படுத்துகிறது, பாசத்தை நேசத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ யோசேப்போடு சேர்ந்து சகோதரர்கள் சாப்பிட்ட உடனே அப்படியே சூழ்நிலை மாறுது. நான் தான் சகோதரன் சொல்றான், எடுத்தோன்னு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் எல்லாம் வந்தோடனே கட்டி பிடிச்சி என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. உறவு வந்துருச்சு. ஒரு அமைச்சர்கள சாப்பிட்ட உடனே மறுபடியும் பாருங்க, ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த சீசன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சு. இயேசுநாதர் பின்னாடி போனா என்ன கிடைக்கும்? அட சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? அப்படியே போனாங்க பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 45வது அதிகாரம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 50வது அதிகாரம் வரைக்கும் கொண்டு போறேன். வேக வேகமா போவோம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனம். பூமியிலே இருக்க உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். பாத்தீங்கன்னா ஜீவ ரட்சணை செய்யும்படி. என்ன ரட்சணை? ஜீவ ரட்சணை செய்யும்படி. இப்படிலாம் பஞ்சம் வரும் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் இப்ப நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரு, கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்க? சாப்பாடு கொடுக்க. கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெரிய ரட்சணை. தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அதனால எகிப்து வியாபாரிட்ட 20 வெள்ளி காசுக்காக என்ன வித்து போட்டதை குறிச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஐயப்பட வேண்டாம். இப்படிதான் என்ன செய்யணும், நடக்கணும் சொல்லி கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜீவ ரட்சணை செய்யும்படி. வசனத்தை எடுத்துக்கோங்க. மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 1:21. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். யோசேப்பு சொல்றான், ஜீவ ரட்சணை. என்ன ரட்சணை? ஜீவ ரட்சணை. உங்களை காப்பாற்றும்படியாக, உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களை பராமரிக்கும்படியாக, உங்களுடைய ஜீவனை காப்பாற்றும்படியாக. அதனால பாருங்க, ரட்சிப்பு அப்படின்னா முதலாவது காப்பாற்றப்படுதல். என்ன பண்ணுதல்? காப்பாற்றப்படுதல். பாருங்க, ஒரு சிறுவனை எழுப்பி, தாவீது என்ற ஒரு சிறுவனை எழுப்பி கோலியாத்தினிடத்தில் இருந்தும் பெலிஸ்தரிடத்தில் இருந்தும் கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை என்ன செய்தார்? காப்பாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இல்லைன்னா எப்படி ஆயிருக்கும்? எப்படி ஆயிருக்கும்? மோசே என்ற ஒரு ரட்சகரை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகரை அனுப்பி ஜனங்களை பாவங்களில் என்ன செய்தார்? மீட்டார். இன்றைக்கும் மீட்கிறார். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கவனிங்க, யோசேப்பு தன்னுடைய உடன் பிறந்தவர்களையும் தகப்பனையும் உடன் பிறந்தவர் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கு யோசேப்பு எங்கே வந்தான்? எகிப்துக்கு வந்தான். இல்லையா? எகிப்துக்கு வந்தான். கானானிலிருந்து எகிப்துக்கு வந்தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தங்க பட்டணத்தை விட்டு இந்த பூமிக்கு உங்களையும் என்னையும் என்ன செய்ய வந்தார்? ரட்சிக்க வந்தார். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கை கொடுத்து சொல்லுங்க. பக்கத்துல கை. யோசேப்பு எகிப்துல வந்து சகோதரர்களையும் தகப்பனையும் சொந்த பந்தங்களையும் ரட்சித்தது போல இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார். ரட்சித்திருக்கிறார். காப்பாற்றி இருக்கிறார். இன்னும் காப்பாற்றுவார். இன்னும் காப்பாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. வேகமா ஆதியாகம புத்தகம் 45ஆவது அதிகாரம். ஆதியாகமம் 45ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். ஆதியாகமம் 45:10. வேகமா எடுங்க. வேகமா. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். சமீபத்தில். சமீபம் என்ன? தூரம். என்னது தூரம்? தூரம்னா ரொம்ப. சமீபம்னா பக்கத்தில், நெருங்கி வருது. எத்தனை பேர் இயேசுவோட நெருங்கி வர வருவீங்க? அப்ப யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் சகோதரரையும் குடும்பத்தாரையும் ஆடு மாடு எல்லாம் நீங்க தூரமா இருக்க வேண்டாம். எங்க இருக்கலாம்? பக்கத்தில். நான் எகிப்துல இருக்கிறேன். எகிப்துக்குள்ளதான் என்ன இருக்குது? கோசேன் இருக்குது. உங்க எல்லாரையும் கானான்ல இருந்து கொண்டு வந்து கோசேனில் வைத்து நான் என்ன செய்வேன்? பராமரிப்பேன். என் சமீபத்தில் நீங்கள் இருக்கலாம். இல்லையா? சரி, இப்படி வச்சுக்கோங்களேன். இப்ப மாப்பாளையம் சரிங்களா? அப்புறம் அடுத்து அரசடி இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அரசடி தூரம் சொல்லுவோமா பக்கம் சொல்லுவோமா? இருந்தாதானே இருக்கு. அதான் சொல்றான். ஆமா, இருந்தாங்க இருக்கு. நான் எகிப்துல இருக்கேன். நீங்க எங்க வர போறீங்க? கோசேனுக்கு வர போறீங்க. பக்கத்துல பக்கத்திலே வச்சு பார்ப்பேன். பக்கத்திலே சொல்ல பராமரிப்பேன்.
பக்கத்திலே வச்சு உங்க தேவைகளை சந்திப்பேன், பக்கத்திலே வச்சு உங்களை போஷிப்பேன், பக்கத்திலே வச்சு உங்களை பாதுகாப்பேன். புரிஞ்சவங்க நாம சொல்லுங்களேன். அதனால தூரமா இருக்காதீங்க, காணான்ல தூரமா இருக்காதீங்க, எல்லாரையும் பக்கத்துல வாங்க. சரி, புதிய ஏற்பாடுல எங்க போலாம் சொல்லுங்க. சபீபம், சபீபம், சபீபம். மார்க்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். வேக வேகமா எடுங்க, இன்னும் நிறைய வசனங்கள் காட்டணும், ஏன்னா இன்னைக்கு நான் பிடிக்கணும். மார்க்கு புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தை வேகமா எடுத்துக்கோங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். யாரு கூட? தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பினார். இப்ப பாருங்க, ராம் முழுவதும் இயேசு பாருங்க ஜெபம் பண்றார். எதுக்காக? 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ராம் முழுவதும் டிஸ்கஸ் பண்றாரு பிதா கிட்ட. ராம் முழுவதும் இதுக்காக என்ன பண்றாரு? அப்படியே தனிமையில இருந்து பாருங்க. ஆமா, பிளான் பண்றாரு 12 பேரை. ஏன் தெரியுமா? இந்த 12 பேர் மற்றவர்களை போல இல்லை. ஏன்? 12 பேர் எப்போதும் கூடவே என்ன செய்ய போறாங்க? ஆமா, இயேசு கூடவே இருக்க போறாங்க. இயேசு எங்க போறாரு அங்க போக போறாங்க. இயேசு எங்க உட்கார போறாரு அங்க உட்கார போறாங்க. இயேசு எங்க தூங்க போறாரு அங்க தூங்க போறாங்க. இயேசு எங்க சாப்பிட போறாரோ அங்க சாப்பிட போறாங்க. இயேசு யார்கிட்ட பேச போறாரோ அவரோட போய் நிக்க போறாங்க. இல்லையா? மெய்காப்பான் பைபிள்ல பான பாத்திரக்காரன் அர்த்தங்க. பான பாத்திரக்காரன் மெய் காவலன். என்ன காவலன்? சரி, அப்புறம் இன்னொரு சொல்றேன். தெரிஞ்சவங்க வந்து கையை மட்டும் தூக்கினா போதும், டக்குன்னு சொல்ல வேண்டாம். தெரிஞ்சவங்க என்ன தூக்கணும்? கை மட்டும் தூக்கணும். பார்வோன் ராஜா யோசேப்புக்கு ஒரு பேர் வைப்பான். சொப்பனத்தை அவன் சொன்னவன ஒரு பேர் வைப்பான். ஒரு பேர் வைப்பான். என்ன பேர் வச்சான்? ஷாப் நாப் பண்ணையா. நீங்க பண்ணையாருக்கு சொல்லிடாரு. இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு பாருங்க, பஸ் போர் பார்த்துருக்கேன். எத்தனை ஆயிரம் பண்ணையார்? 7000 அப்படின்னு. அந்த இடத்துல பண்ணையார் யாரு? ஷாப் நாப் பண்ணையா. அப்ப ஷாப் நாப் பண்ணையானா என்ன அர்த்தம்? ரகசியங்களை விடுவிக்கிறவர். எத்தனை பேர் சாப்நாத் பண்ணையா மாற விரும்புறீங்க? தேவன் கொடுக்கிற ரகசியங்கள் என்ன பண்றது? தெரிந்து விடுவிக்கிறது. சரி, எங்க வருவோம்? புதிய ஏற்பாடு வந்துட்டோம். பழைய ஏற்பாடுல யோசேப்பு சொன்னா சகோதர, ஆமா, எங்க காணான் வேணாம், எங்க வந்துருங்க? என் பக்கத்துல கோசேனுக்கு வந்துருங்க. இப்ப இயேசு 12 சீஷர்கள் என்ன பண்றாரு? ஆமா, தேடுறாரு. அதுக்காக ராத்திரி ஃபுல்லா பாருங்க பிளான் பண்றாரு, செபிக்கிறாரு. விடுஞ்சிருச்சு. 12 பேரை தேர்ந்தெடுத்துட்டாரு. 12 பேரை தேர்ந்தெடுத்து தம்மோடு கூட இருக்கவும். எப்போது யார் கூட இருக்கணும்? என் கூடவே இருங்க, என் பக்கத்துல இருங்க, என் பக்கத்துல தூங்குங்க, என் பக்கத்துல இருந்து என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க. என் பக்கத்துல இருந்து நான் செய்யறதெல்லாம் பாருங்க. என் பக்கத்துல இருந்து நான் செய்யறதெல்லாம் பார்த்து நீங்களும் என்ன செய்யணும். அதுக்காக எங்க இருங்க? என் பக்கத்திலே இருங்க. இதுலயும் ஒருத்தர் போய் இயேசுடைய மடியில என்ன பண்ணிட்டான்? ரொம்ப அட்வான்டேஜ் போயிட்டான் பாருங்க. இயேசுன பக்கத்துல இருக்க சொன்னாரு. பக்கத்துல இருக்க சொன்னீங்க, நான் வந்து இப்ப எங்க உட்காடுறேன்? சில வீட்டை பாருங்க, 2 பிள்ளைகள் பாருங்க, இருக்க வீட்டை பார்த்துருக்கோம் பாருங்க. அப்ப வேலைக்கு போயிட்டு வெளியே வருவார் பாருங்க. ஒரு பிள்ளை வந்து மடியில உட்காரும், அடுத்த பிள்ளை என்ன பண்ணுவான்? ஓங்கி தள்ளி விட்டு என்ன பண்ணுவோம்? நான் தான் என்ன பண்ணுவேன்? உட்காருவேன் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 46வது அதிகாரம் 29வது வசனம். சீக்கிரம் முடிக்க போறேன். ஆதியாகமம் 46
கடைசி ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கிறேன். பதில் சொல்றவங்களுக்கு சிறப்பு தான். என்னது பதில் சொல்றவங்களுக்கு என்னது சிறப்பு இருக்கு. ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 49 ஆதியாகமம் 49வது அதிகாரம் இருங்க 5வது குறிப்பு பார்க்கலாம். ரைட். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 46வது அதிகாரம் 29வது வசனம். வேகமா சீக்கிரம். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின்மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். 5வது குறிப்பு பார்க்கிறேன். சரியா? 5வது குறிப்பு ஆதியாக 46:29. யோசேப்பு தன் ரதத்தை, நல்லா கற்றுக்கோ, தன் ரதத்தை, ரதம் நான் ரதம் சொன்னேன், நல்லா விளக்குங்க. ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தகப்பனை பார்க்க போறான். தகப்பன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு எங்க இருக்கிறான்? கானான்ல இருக்கிறான். ஏன் யோசேப்பு தன் ரதத்தில் ஏறி? யோசேப்பு இப்ப யாரு? எகிப்து தேசத்தினுடைய பிரதமர். பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறான் இல்லையா? தன் ரதத்தில் ஏறி போய் அவனை கண்டு இஸ்ரவேலை சந்திக்கும்படி. இஸ்ரவேலை யாரு? யாக்கோபு தன் தகப்பனை சந்திக்கும்படி. இது எப்படி கம்பேர் பண்ணலாம்? மத்தேயு புத்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வேகமாயிடுங்க. மத்தேயு புத்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம் வாங்க. 21:7. கழுதையும் கழுதைக்குட்டியும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். யோசேப்பு தன்னுடைய ரதத்தின் மேல் ஏறி கானான் தேசத்துக்கு சென்று தன் தகப்பன் யாக்கோபை சந்தித்தார். இயேசு இப்ப அவருக்கும் பாருங்க, ஒரு ரதம், ஒரு வாகனம் கொடுக்கிறாங்க. என்னது? கழுதை குட்டி. சரி, இந்த கழுதை குட்டி மேல ஏறி உடனே சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு சொல்லுங்க ஓசன்னா. எங்கே போனாரு? மரியின் மேல் அமர்ந்து இயேசு எங்க போனாரு? யோசேப்பு ரதத்தின் மேலே ஏறி போகிறார். இயேசு மரியின் மேலே ஏறி வருகிறார். யோசேப்பு கானானில் இருக்கிற தகப்பனை போய் பார்க்கிறார். இயேசு மரியின் மேல் அமர்ந்து எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயம். புரிஞ்சுக்கிறாங்க? சொல்லுங்களேன். எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது என்னன்னு தெரியல. எனக்கு புதிய ஏற்பாடை விட எனக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப ஈஸியா இருக்கு. பழைய ஏற்பாடு தான். ஆனா சில பேர், ரொம்ப பேர் சொல்லுதப்பா, இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன், பழைய ஏற்பாடுகளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பழைய ஏற்பாடு புரிய மாட்டேங்குது, பழைய ஏற்பாடு புரிய மாட்டேங்குது சொல்றவங்க எல்லாம், ஆமா எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், உங்களுக்கு அழகா என்ன பண்றேன், நான் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றேன். புரியுதா உங்களுக்கு? ரதத்தில் ஏறி கானானில் இருக்கிற தகப்பனை சந்திக்கிறார். இயேசு மரியின் மேல் ஏறி எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார். நீங்க எது மேல ஏறி சர்ச்சுக்கு வந்தீங்க? பாஸ்டர், நாங்க பக்கத்துல இருக்கிறோம், அதனால எதுல வந்துட்டோம்? நடந்து வந்துட்டோம் அப்படின்னு. நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், இனி உங்களை நடந்து வரக்கூடாது. சர்ச்சை என்ன செய்ய போறேன்? தூரமா கொண்டு போய் எல்லாரும் எதுல வர வைக்க போறேன்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதுல வர வைக்க போறேன்? கார்ல வர விரும்புறா கையை வைத்துங்க. கார்
ஆமா, சும்மா இங்கிட்டு அப்படியே ரெண்டு என்னது ரெண்டு சீக்கிரம் அதை என்ன செய்யணும், மாத்தணும். எல்லாரும் எதுல வரணும், கார்ல வரணும் இல்லையா? சோதரம். ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 49:22 வாசிங்க. யோசேப்பு ஆ கனிதரும் செடி. ஆ அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள ஆ கனிதரும் செடி. சரி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் எங்க எங்க சுவரின் மேல். இப்ப பாருங்க, தன்னுடைய தகப்பன் யாக்கோபு மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய குமாரர்கள் 12 பேரையும் அழைத்து என்ன பண்றான், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இந்த யாக்கோபு வாலிப நாட்கள்ல அவன் ஆசீர்வாதத்தை அப்பாட்ட இருந்து எப்படி வாங்கினான்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுமா தெரியாதா? எப்படி வாங்கினா, எப்படி வாங்கினா? குறுக்கு வழியில போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா கடைசி வரைக்கும் யாக்கோபு அப்படியே இல்லை. தேவனோடு சம்பாசித்து தன்னுடைய குணங்களை மாற்றி, தன்னுடைய சுபாவங்களை மாற்றி, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாறி பக்குவப்பட்டு நீங்க ரொம்ப வருஷம் அழைத்துக்கிறீங்களா, நல்லது. ஆனா அதை விட ரொம்ப நல்லது என்ன தெரியுமா? எவ்வளவு தூரம் நீங்க வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட்டு வளர்ந்திருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் வசனத்தை கேட்டு நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க, பக்குவப்பட்டிருக்கிறீங்க. நான் சில இடங்கள்ல பார்க்கிறேன், சில சம்பவங்களை பார்க்கிறேன். அதனால ரொம்ப வருஷம் வச்சுக்கிறோம், நல்லது. ஆனா எவ்வளவு தூரம் கேட்ட வசனத்தின்படி நம்மளை மாற்றிக்கொண்டு வர்றோம். யாக்கோபு ஆரம்பத்துல அவன் தகப்பனை ஏமாத்தி தான் ஆசீர்வாதத்தை வாங்கினான். ஆனா போக 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 அவன் அடிபட்டு தன்னை உருவாக்கி அவன் சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டான் பாருங்க. வந்து இப்ப என்ன செய்யறான், தன் குமாரர்கள் அழைத்து என்ன செய்யறான், ஆசீர்வதிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கொடுக்குறான். சில பேருக்கு கண்டிஷனை போட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறான். சில பிள்ளைகள் சில பசங்களுக்கு குமாருக்கு அவன் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டி, நீங்க படிங்க, அங்க எழுதி இருக்கு நான் சொல்றதெல்லாம். ஆனா யோசேப்பை கூப்பிட்டு அவன் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறான் அதான் பாக்குறோம். எப்படி யோசேப்பு யாரு, கனிதரும் சரி. யோசேப்பு தான் யாரு, கனிதரும். அடுத்து 11 பேருக்கு இப்படி ஆசீர்வாதத்தை என்ன பண்ணல யாக்கோபு, கொடுக்கல. யோசேப்பு தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அப்ப யோசேப்பு யாரு, கனிதரும் செடி. என்ன செடி, கனிதரும் செடியா, கனி கொடுக்காத செடியா? நீங்கெல்லாம் என்ன செடி? நிஜமா எத்தனை ஆத்துமா போட்டு வந்தீங்க? அதான் விளக்கம் தெரியுமா அதுக்கு? ஹலோ, பின்னாடி கவனிக்கிறீங்களா? கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும், அக்கினியில். அப்ப கனி கொடுக்கிற செடி நீங்கன்னா, கனி கொடுக்கிற செடி அப்படின்னா ஆத்துமாக்களை நடத்தினாதான் கனி கொடுக்கிற செடி. ஆத்துமாக்களை நடத்தாம நீங்க செடிதான். பூ பூக்காத செடி, காய் காக்காத செடி, கனி ஆகாத செடி, எதுவுமே கொடுக்காத செடி. எத்தனை பேர் அப்படியே இருக்க விரும்புறீங்க? சரி, பரவாயில்ல விரும்புவோம். சரி, கனி கொடுக்க விரும்புற கையை உயர்த்துங்க. இல்லை நான் என்ன செடி? கையை உயர்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அடுத்து எப்போ வருவோம் சொல்லுங்க? பின்னாடி கையை உயர்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் ஒரு கனி கொடுக்கும் செடி, அப்படியா? பாருங்க, யோசேப்புடைய
இவனுடைய செயலை பார்த்து தகப்பன் சொல்றான், யோசேப்பு நீ யாரு? கனி கொடுக்கிற செடி. நீ பொறுப்பா நடந்துகிட்ட, நீ அக்கறையா நடந்துகிட்ட. அல்லேலூயா. சரி, வேகமா இங்கே வருவோம். யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம். யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம். யோவான் 15:1. யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு என்ன சொல்றாரு? நான் மெய்யான திராட்சை செடி. அங்க யோசேப்பை குறிச்சு வாச்சோம் இல்லையா? ஆதியாகமம் 49:22. யோசேப்பு யாரு? கனிதரும் செடி. கனிதரும் செடி. யோசேப்பு ஒரு கனிதரும் செடி, இயேசு ஒரு கனிதரும் செடி. ஒரு ஆமென் இல்ல? அதுவும் மெய்யான செடி. ஏன் மெயின் என்னது? உண்மை. ஏன் அப்படி சொல்லணும்? நான் ஒரு செடி அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இயேசு? நானே மெய்யான செடி. எல்லா பொருளுக்கும் இப்ப என்ன வந்துருச்சு? ஹலோ, ரப்பர் அரிசி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சீனாக்காரன் விட்டுக்கிட்டீங்க. என்ன அரிசி? ரப்பர் அரிசி. சரி, ரப்பர் முட்டைக்கோசு. இந்தியனுடைய சுகாதாரத்தை என்ன பண்ணணும்? ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் டூப்ளிகேட். நம்ம மக்களும் பாருங்க, பயங்கரமான ஆட்கள். புரியுங்களா? ஆமா, போடுறான் டூப்ளிகேட். என்ன பண்ண போடு. அப்ப என்ன சொல்றாரு? எப்பா, நான் தான் கனி கொடுக்கிற செடிப்பா, என்ன போலவே ஒருத்தர் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க ஒருத்தர் நிலமையில உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா? எங்க இங்க வந்து சொல்லுங்க. கட்டுக்கிட்டா என்ன பண்றாங்க? இங்க வாங்கினதை எங்க கொடுக்குறாங்க? இப்படி வாங்கினது எப்படி? இப்படி வாங்கினதெல்லாம் கொண்டு என்ன பண்றாங்க? இப்படி போட்டு, ஆமா என் பாவத்தை என்ன செஞ்சிரு? மன்னிச்சிரு. மறுபடியும் வாங்கிட்டு என்ன பண்றாங்க? மெய்யான. புரியுதா? மெய்யான. அது சொல்லுது, எனக்கு இதை நீ செஞ்சாலும் உனக்கு இதை செய்வேன். ஆனா இயேசு சொல்றாரு, எனக்காக நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், உனக்காக நான் எல்லா சிறுவில என்ன பண்ணிட்டேன்? செஞ்சு முடிச்சுட்டேன். இதுதான் மெய்யான திராட்சை செடி. எத்தனை பேர் மெய்யான திராட்சை செடியை ஒட்டிக்க விரும்புறீங்க? ஒட்டிக்க விரும்புறவங்க கை வந்து ராமச்சந்திரன். கொடி எப்போது இதுல ஒட்டி இருக்கணும்? கவனிங்க. செடியை விட்டுட்டு கொடி தனியா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு மரக்கலையை வெட்டி நீங்க வெயில போட்டுருங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? வாடிடும். ஏன்னா அந்த மரக்கலைக்கு மரத்துல இருந்து கிடைக்கிற போசாக்கு கிடைக்கல, சத்துவம் கிடைக்கல, நீர் கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல. உங்கள் இருதயம் செடி என்ற இயேசுவோடு ஒட்டி இருக்கிறதா? உங்கள் மனது செடி என்ற இயேசுவோடு ஒட்டி இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை இயேசு என்ற செடியோடு ஒட்டி இருக்கிறதா? இல்ல வாயில இயேசு இயேசு, சில பேர் இயேசு இயேசு இயேசுன்னு பிசாசு ஏமாத்திட்டான். நான் இயேசுவோட பிள்ளை வச்சா வேட்டு. கவனமா இருக்கு. சாத்தான் மகா தந்திரம் உள்ளவன். பிசாசு யாரு? தம்பி நீ கவனிப்பா. சாத்தான் மகா தந்திரம் உள்ளவன். எப்போதும் யோசிக்கணும். இயேசு பாருங்க யாரு? செடி. நான் யாரு? கொடி. நான் செடியோட இணைஞ்சிருக்கிறேனா? கொடி தனியால என்ன பிரயாணம் பண்ண முடியாது. இயேசு விட்டுட்டு தனியா போய் வாழ்க்கை நடத்த முடியாது. ஃபெயிலியர் ஆயிரும். ஜாக்கிரதை, கவனம். புரியுங்களா? சிலவர் சொல்லுவாங்க, பாரு நான் வாங்க காட்டினேன், பாரு இதை காட்டினேன், அதை காட்டினேன், அது பெருசுங்க, இதை பெருசுங்க. சாத்தான் தந்திரம் உள்ளவன். அதனால பாருங்க, யோசேப்பு பாருங்க, அவன் யாரு? கனிதரும் செடி. இயேசு யாரு? மெய்யான திராட்சை செடி. அப்ப நீங்களும் யாரு? செடி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அது என்ன செடி? கனிதரும் செடி. பக்கத்துல கைப்படி சொல்லுங்க. நீங்கள் ஒரு கனிதரும். அழுதி சொல். கனிதரும் சொல்லுங்க. கனிதரும் திராட்சை செடி. கனிதரும்
திராட்சை செடி. இப்ப எல்லாம் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஒரு கனி தரும் திராட்சை செடி. நான் ஒரு கனி தரும் திராட்சை செடி. உங்க கையை அப்படியே தலைமையில வச்சு சொல்லுங்க. இயேசுவை போல நான் கனி தரும் திராட்சை செடி. ஆமென். அல்லேலூயா. கடைசி வசனம் ஆதியாகமம் புத்தகம் 50வது அதிகாரம். ஆதியாகமம் புத்தகத்தோட கடைசி அதிகாரத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் அப்படியே பாருங்க, இப்போ 1 மணி வரைக்கும் அப்படியே யாத்திராவுக்கு போவோம். சரியா? சரிதானே? இன்னும் யாருமே சரி சொல்லல. ஆதியாகமம் புத்தகம் 50வது அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இப்போ ஒரு கேள்வி. அப்ப யோசேப்பை புதைச்சாங்களா பெட்டியில வச்சாங்களா? சொல்லுங்க. இப்பதான் நான் முதல் முறையா என்ன செய்யறேன், இது கேள்விப்படுறேன் மாஸ்டர். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர். என்ன பேரு சொல்லுங்க? என்ன பேரு? கிறிஸ்தவர்கள். பைபிள் படிங்க. என்ன படிக்கணும் சொல்லுங்க? என்ன படிக்கணும்? பைபிள் நேரம் எடுத்து பல மணி நேரம் படிக்கணும். நீங்க சும்மா பைபிள் படிக்காம டிவிடிவி வேலையெல்லாம் காட்டிட்டு நீங்க வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுத்து தரணும். புரியுதா உங்களுக்கு? சில பேர்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறார் கர்த்தர். பேசாமலாம் இல்லை, பேசிட்டு தான் இருக்கிறார். பேசிட்டு தான் இருக்கிறார். சரி கவனிங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப சீரியஸா போயிட்டோம். அப்படியே ஜாயிண்ட்ல வருவோமா? ரைட். எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். அவன் அடக்கம் பண்ணல. எங்க வச்சுட்டாங்க? சுகந்த வர்க்கம், நல்ல வாசனை திரவியங்கள்லாம் போட்டு. அது எகிப்துல சொல்லவா வேணாம்? எகிப்துல என்ன இருக்குமா? சொல்லுங்க. மம்மி பதப்படுத்தி வச்சிருக்கிறது, டெட் பாடியை பதப்படுத்தி வச்சிருக்கிறது. அதே போல யோசேப்புடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க? பதப்படுத்தி வச்சுட்டாங்க. ஏன் சொல்லுங்க? யோசேப்புடைய சரீரத்தை புதைக்காம பதப்படுத்தி வச்சுட்டாங்க. எதுக்கு? ஏங்க? நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் இருக்கிற யோசேப்பு சொல்லியிருந்தான், ஒரு காலம் வரும் பொழுது இந்த எகிப்தை விட்டு நம்ம எல்லாரும் வெளியே என்ன பண்ணுவோம்? எகிப்தை விட்டு எல்லாரும் வெளியே வந்துடுவீங்க. வரும்போது என் எலும்பு என்ன பண்ணிருங்க? வெளியே கொண்டு வந்துருங்க. பின்னால மோசே தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு என்ன செய்யறாங்க? வரும் பொழுது அவர்கள் யோசேப்புடைய எலும்பை என்ன பண்றாங்க? கொண்டு வந்துட்டாங்க. சரி, யோசேப்புடைய எலும்பு எகிப்தை விட்டு வெளியே வந்தது. எதற்கு அடையாளமா இருக்கு? இயேசுவோட எப்படி கம்பேர் பண்றது? இயேசுடைய எலும்பு, யோசேப்புடைய எலும்பு எகிப்திலிருந்து வெளியே, ஆமா எகிப்திலிருந்து வெளியே வந்தது. எகிப்திலிருந்து வெளியே வந்தது. யோசேப்பு எகிப்துக்கு போனான். ஆனால் எகிப்தை விட்டு என்ன செய்ய? வெளியே வந்து விட்டான். இயேசு மரித்தார். இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இயேசு எத்தனாவது நாள்? அட சொல்லுங்க, எத்தனாவது நாள்? 3வது. கல்லறையில மட்டுமே வச்சாங்க. ஆனா 3வது என்ன பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். யோசேப்பை கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. ஆனா எலும்பு என்ன பண்ணிருச்சு? வெளியே வந்துருச்சு. புரியுங்களா? இப்படிதான் யோசேப்புடைய வாழ்க்கையில யாரை பார்க்கிறோம்? இயேசுவை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில யார் இருக்கிறா? இயேசு. சரியா? சரி, இப்போ கடைசியா உங்க வாழ்க்கையில யார் இருக்கணும்?
அதான் நான் கேட்டது சரியா இல்லையா? உங்க வாழ்க்கையில என்னென்ன விட்டு சொல்லுங்க. சரி, இப்படி வச்சுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில யார் இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில யாரை காட்டணும்? யாரை காட்டுறோம்? நிஜமா யாரை காட்டணும்? ஆமா, எல்லாரும் சொல்லுவோம். கையை வைத்திய வாழ்க்கையில எப்போதும் இயேசுவையே காட்டுவேன். இந்த வாழ்க்கையில எப்போதும் இயேசுவையே வெளிப்படுத்துவேன். என் வாழ்க்கையில பிசாச வெளிப்படுத்த மாட்டேன். தொடர்ந்து இயேசுவையே வெளிப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.